ஹாய் மக்களே, இது காயில் பக்கத்தில் உள்ள கேஇசி கிரவுண்டு. கேஇசி காயில் ஸ்போர்ட்டிங் கிளப் நடத்தக்கூடிய முதலாம் ஆண்டு இன்டர் ஸ்கூல், அதாவது பள்ளி அளவில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் முதலாம் ஆண்டு இறுதிப் போட்டி. அதில் எல்கே ஸ்கூல் மற்றும் மெய்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இரு அணிகள் தான் இறுதிப் போட்டியில் மோதினர். எல்கே ஸ்கூல் 10 ஓவருக்கு 130 ரன்கள் அடித்தனர். அதனை தொடர்ந்து விளையாடிய மெய்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தொடர்ந்து விளையாடி 70 ரன் கிட்ட தான் அடித்தாங்க. மேட்ச் லாஸ் ஆகிட்டாங்க. ஃபைனல் சாம்பியன் ஆனது எல்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதனுடைய போட்டி தான் இது. மேட்ச் இறுதி கட்டம். அதுக்கப்புறம் பரிசீலிப்பு விழா இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். बैटिंग सूपर है बोल बोल शॉट ए बैटिंग डाउन है राहुल यार मैच मुझे ரெண்டு பால் லைவ் போட்டுல ஜெம்மன். ஆமா இவர் லைவ்ல போட்டு லைவ் இல்லையா லைவ் போடல ரெண்டு இந்த வீடியோ எப்ப முடியும்? நைட்டுக்கா? காதர் அப்படி கோல் எடுத்துட்டு வந்துரு. எடிட் பண்ணிடுங்க. 61 லாஸ்ட் பால் யூசல் கோல் எடுத்துட்டு வந்துரு. டேய் ஸ்டார்ட்ரா ஸ்கோர் யாஸ் ஸ்கோர் முதலாம் ஆண்டு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் எல்கே ஸ்கூல் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. அந்த சாம்பியன் பட்டம் வென்ற அந்த எல்கே ஸ்கூலின் கேப்டனின் ஒரு பேட்டி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். டீம் கோஆர்டினேஷன் ஆடணும். ஓகே, இல்ல பவுலிங் பேட்டிங் எல்லாமே ஸ்ட்ராங் தான். பேட்டிங் எல்லாம் ஆடுனாங்களா? பேட்டிங்மா நல்லா ஆனாங்க. ஓகே, எத்தனை ரன் அடிச்சீங்க ஃபர்ஸ்ட்? ஃபைனல்ல எத்தனை அடிச்சீங்க? ஃபைனல் 48 நாட் அவுட். நீங்க இண்டிவிஜுவல் ஸ்கோர் 48 அடிச்சீங்க. ஆமா. டீம் ஸ்கோர் எத்தனை? டீம் ஸ்கோர் 130. 130. 10 ஓவர் 10 இருக்குமா. ஓகே ஓகே. ஓவரால் பவுலிங் பேட்டிங் எல்லாமே உங்க இது ஆமா ஸ்ட்ராங் தான். அப்படியே டாமினேட் பண்ணி ஜெயிச்சு. ஓகே ஓகே தேங்க் யூ. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ட்ராஃபி தான் வெற்றி பெற்ற சாம்பியன். அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ், அந்த அவார்ட்ஸ் உள்ள இதுதான் வச்சுருக்காங்க. கேஇசி கிரவுண்டில் ஆர்கனைசர், இந்த போட்டியின் ஆர்கனைசராக செயல்பட்ட காதிராக்கா அவளோட ஒரு பேட்டியை எடுக்கலாம். ஸ்கூல்ல நடத்தக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டி கேஇசில யார் எப்படி ஆர்கனைஸ் எப்படி பண்ணாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு, இந்த வின் பண்ண இந்த ஃபைனல் பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கிரவுண்டு ரெனோவேஷனுக்கு அப்புறம் ரொம்ப நாளாவே நம்ம இந்த டோர்னமெண்ட் நடத்தணும், வருஷம் ஸ்கூல் லெவல் நடத்தணும்னு நம்ம கேஎஸ்ல உள்ள அனைத்து டாப் மேனேஜ்மெண்ட் ஆட்களும் ஆசைப்பட்டாங்க. அதன்படி இது நான் இப்போ மே மாசமே நடத்த வேண்டியது டோர்னமெண்ட்டை. எல்லா பிள்ளைகளும் வெக்கேஷன் போனதுனால ஸ்கூல் ஜூன் 4க்கு திறக்கிறதுனால அந்த ஜூன் 1, 2, 3ல ஆரம்பிச்சு நம்ம பர்பஸா ஸ்கூல் டைம்ல இந்த டோர்னமெண்ட்டை ஃபைனல் வச்சோம். அது காரணம் என்னன்னா நிறைய ஆடியன்ஸ் வருவாங்கன்னு. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் எல்லா ஸ்கூல்ல இருந்தும் நிறைய பிள்ளைகள் வந்திருக்காங்க மேட்ச் பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் மூலியமா இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். இப்போ அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது இந்த ஒரு டிராஃபியை அவங்க ஸ்கூலுக்கு வழங்கிட்டு போறாங்க. இதே மாதிரி மத்த அடுத்தடுத்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அவங்களும் ஸ்கூல் டீம்ல சாம்பியன் ஆகி காட்டணும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமா, இது ரொம்ப முக்கியமான. இது கேஎஸ்சியோட கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ஒரு காரணம். அவங்களோட விஷன் தான் இது. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைமா நடத்திருக்கோம்.
இப்போ 2026-27 அகாடமிக் இயருக்கு உண்டான இதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய மாசங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெருசா பெரிய லெவல்ல நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஆமா இன்ஷா அல்லாஹ். எத்தனை ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? இது நான் இப்போ ஒரு 6 ஸ்கூல்ல கூப்பிட்டோம். அன்பார்ச்சுனேட்லி 3 தான் வந்துச்சு. ஆனா இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய டைம்ல சுத்து வட்டாரம் மெயினா சுத்து வட்டாரம் தான். காயல்பட்டினம் சுத்து வட்டாரம். ஆமா சுத்து வட்டாரம் தான். ஆமா கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில வந்து அவங்கள வந்து இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மத்த விஷயங்கள்ல ஆக்குபைடா இல்லாம ஆமா ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ்டா இருக்கணும். கிரிக்கெட்டு விளையாடணுங்கிறதுக்காண்டி எடுத்து முடியுது இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே, நல்ல ஒரு கருத்து. தேங்க்ஸ். மெய்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் கோச்சர் அவருடைய பேட்டியை இதில் பார்க்கலாம். மேட்ச் நடந்து மேட்சுடைய நீங்க லாஸ் ஆயிட்டீங்க, அதை பத்தி என்ன சார் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னால மேட்ச் லாஸ் ஆயிடுச்சு அந்த ஏதோ காரணம்? என்னால நல்லா ப்ராப்பரா வந்து டீம் ஒன்றும் சரியா இது பண்ணல. நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா எல்கே வந்து நல்லா ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணி நல்ல டீமா இருக்காங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க, நல்ல டீமா இருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்ம பசங்க வந்து அதிகமா பிராக்டிஸ் பண்ணல. அதனால அவங்களால முடிஞ்ச எஃபெக்டை வந்து அவங்க போட்டிருக்காங்க. இந்த தடவை பரவாயில்ல, ரன்னர் அடிச்சிட்டோம். அடுத்த தடவை வந்து கன்ஃபார்மா வின்னர் அடிப்போம், ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா. அதே மாதிரி பசங்களுக்கு வந்து நல்லா வந்து மோட்டிவேஷனா இருக்கு. இப்படி வைக்கிற மேட்சஸ் அதிகமா மோட்டிவேஷனா இருக்கு. அது பசங்களுக்கு அதிகமா வந்து பிசிக்கல் விஷயத்துல அதிகமா ஆர்வத்தை வந்து இது பண்ணுது, தோன்றுது. எல்லாத்துக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அமைஞ்சிருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்து. சாம்பியன் பட்டம் பெற்ற எல்கே ஸ்கூலின் கோச்சர். சார், இப்போ உங்க டீம் வந்து எல்கே ஸ்கூல் வந்து சாம்பியனா இருக்கு, இந்த வெற்றிக்கு காரணம் அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. கண்டிப்பா வந்து பசங்க யாருன்னு இல்லை, எல்லாருமே வந்து டீம் ஒர்க் தான். நல்லா பண்ணாங்க. பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி. ஷார்ட் ஓவர்னாலும் அதுக்கு ஏத்தாப்புல எப்படி பேட்டிங் ஆடணுமோ அதுக்கு ஒன்றான அக்ரெசிவா ஆடி தான். அது முக்கியமா சொல்ல போனோம்னா டாப் ஆர்டர்ஸ் தான். ஆமா, டாப் ஆர்டர்ஸ்ல யார் மிடில் ஆர்டரே வர விடல. நீங்க எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 4 மேட்ச் பிளஸ் வந்து ஃபைனல்ஸுமே பாத்தீங்கன்னா அதிகபட்சமே 4 விக்கெட் தான் போயிருக்கும். அதுக்கு மேல போயிருக்கு. டாப் ஆர்டர்ஸோட அக்ரெசிவான பிளே மட்டும் தான் அதுக்கு காரணம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் பையன் கூட டாப் ஆர்டர்ல விக்கெட் போயிட்டாங்கன்னா மேட்ச் வந்து லாஸ் ஆயிடும். அது நீங்க உங்களுடைய டாப் ஆர்டர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு போய் நீங்க சாம்பியன் ஆயிருவீங்க. இந்த ப்ராக்டிஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றீங்களா? ஸ்கூல்ல வந்து இந்த நல்லா ஆடினாங்க, மேட்ச் நல்லா இருந்துச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெய்லி ப்ராக்டிஸ் உண்டா இல்ல ஸ்கூல்ல டெய்லி ப்ராக்டிஸ் கிடையாது. பசங்களோட ப்ராக்டிஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம ஊரை எடுத்துக்கிட்ட அப்படின்னா மோஸ்ட்லி கேஎஸ்சிக்கு தான் வராங்க. சில கேஎஸ்ல தான் ஆடுறாங்க. இப்போ இதுல இருக்க பசங்களே நிறைய பேர் கேஎஸ்ல உள்ளவங்க. இது போக என்ன பண்ணாங்கன்னா அவங்களா வந்து எஃபர்ட் எடுத்து வாவு நெட்ஸ், ஏஆர்சி நெட்ஸுக்கு போறாங்க. இது வந்து என்ன, இந்த வருங்காலத்துல கேசிக்குள்ள வந்து இப்படி ஒண்ணும் இல்லாம ஸ்கூல் பசங்களுக்குன்னு இதுக்கு மேல இன்னும் இந்த 3 ஸ்கூல் நடத்தாம ஓவராலா திருச்செந்தூர் ஜோன் லெவல்ல நடத்தும் போது இன்னும் வந்து என்னது அதே மாதிரி லீக்லயும் வந்து என்னது விளையாடுற பசங்களுக்கு இப்ப சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் விளையாட வருவாங்க. நாட் ஒன்லி இந்த 3 ஸ்கூல்ல இருந்து காயல்பட்டினத்துல நல்ல ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஸ்கூலுக்கு அப்படி வாய்ப்பு கொடுக்க முடியாத பட்சத்துல ஸ்கூல் பசங்களுக்கு லீக் இவங்களே ஸ்டார்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆதரவோட என்ன செய்யலாம், இவங்களே வந்து ஸ்கூல் பசங்களுக்கு லீக் நடத்தலாம். ஓகே, உங்களோட பேட்டிக்கு நம்ம மிக்க நன்றி. பிளேயர்ஸ்ல பாக்குறோம். சாம்பியன் பட்டத்தை தவறவிட்ட மெய்தி ஸ்கூலுடைய கேப்டன் அவருடைய பேட்டி இதில் பார்ப்போம். உங்களால சாம்பியன் ஆக முடியல, எதனால மேட்ச் லாஸ் ஆகுது காரணம் என்ன? எதனால லாஸ் ஆச்சு? இனிஷியலா ஸ்டார்டிங்ல பவுலிங் நல்லா தான் பண்ணோம். இது கேட்சஸ் ஸ்டார்டிங்லயே லூஸ் பண்ணாங்க. கேட்சஸ் மிஸ் பண்ணாங்க கண்டிப்பா. அதனாலதான் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா போச்சு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் இந்த விண்டு அகைன்ஸ்ட் கொண்டு வரும்போது ஸ்பின்னர்ஸ் நிறைய டாஸ் பாலா போட்டாங்க. ஓடவும் பேட்ஸ்மேன் அதை அடிச்சிட்டாங்க, ஹிட் பண்ணிட்டாங்க. இல்ல லூஸ் பண்ணி சேசிங் கிடைச்சது. டாஸ் லூஸ் பண்ணி சேசிங் கிடைச்சது. ஓவரால் நீங்க லாட்டரி ஃபைனல் வந்திருக்கீங்க. ஃபைனல் வந்து அதனுடைய இதை சொல்லுங்க, எப்படி மேட்ச் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க டீம்? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நம்ம டீம் வந்து அங்கங்க கொஞ்சம் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ன்னு இல்லாம கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடுற பசங்க அப்படின்னு தான் எடுத்தோம். ஏன்னா மொய் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்ல வந்து அவ்வளோ நிறைய பசங்க விளையாட மாட்டாங்க. ஒரு என்ற மாதிரி தான் ஒரு 3-4 பேர் விளையாடுவாங்க. அதை வச்சு டீம் ஃபார்ம் பண்ணோம். அந்த 4 பேரை வச்சுதான் மொத்த டீமும் இதாகும். பாக்கி உள்ளவங்க அந்த 4 பேர் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம கேசில தான். அதே மாதிரி காயல் ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணணும். வருங்காலத்துல
நிறைய பசங்க உருவாகி வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய ஆசைக்கு கண்டிப்பா நடக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா மயில் ஸ்கூல் கப் அடிப்போம். கண்டிப்பா கண்டிப்பா கேஇசி கிரவுண்டில் வைக்கப்பட்ட இந்த கல்வெட்டு தான் இது. எத்தனை வருஷம் வந்து இந்த கேஇசி இது ஓப்பன் பண்ணாங்க, யார் ஓப்பன் பண்ணா எல்லாமே அதிலே இருக்குது பாருங்கள். நான் அதில் கரெக்டாக வீடியோ எடுத்திருக்கேன். 3/3/1973 அப்போ தான் தொடங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஸ்டேடியம் திறக்கப்பட்ட சீஃப் கெஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க துரைராஜ் ஐஏஎஸ் அவர்களால். 23/8/1974 ஸ்டேடியம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. அதனுடைய கல்வெட்டில் உள்ள அந்த ரெக்கார்டு அறிவிப்பு பலகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பரிசளிப்பு விழா தொடங்கிருச்சு. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சமாதானம் உண்டாவதாக நமது காயல் ஸ்போர்ட்டிங் கிளப் மகிழ்ச்சியுடன் நடத்தும் காயல்பட்டினம் அளவிலான இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கடந்த 4-5 நாட்களாக நமது காயல் ஸ்போர்ட்டிங் கிளப் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று இன்றைய இறுதிப் போட்டியில் சாம்பியன்ஸ் பட்டத்தினை எல்கே மேல்நிலை அணியினர்களும், 2வது மொய்தீன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி அணியினர்களும், 3வது இடத்தை செல்வம் ஆரம்பமாகிறது. இந்நிலைக்கு முன்னிலை வகித்து தருமாறு அல்ஹாஜ் ஹக் அவர்களையும், அல்ஹாஜ் கக்கா, வெள்ளி கக்கா, அப்துல் ரஹ்மான் கக்கா, ஆசாத் சார் மற்றும் ஹரி சார் ஆகியோர்களையும் மனமோர்ந்து அன்புடன் அழைத்து பரிசளிப்பு நிகழ்வை ஆரம்பமாகிறோம். முதலாவதாக இந்நிகழ்வினை இறைமறை துணையை குறித்து வைத்திருக்கிறார் அல்ஹாஃபிஸ் அஸ்லம் அவர்கள். அல்லாஹ் சமது لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. பரிசுகளை அனைவருக்கு செய்கிறோம். முதலாவதாக பரிசு வழங்குமாறு வெள்ளி காக்கா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போது சிறப்பான முறையில் அம்பேஸ் பணியாற்றிய 3 உபயம் அவர்களுக்கும், ஏமன் புகாரி அவர்களுக்கும் வெள்ளி காக்கா அவர்கள் பரிசுகளை வழங்கி வாழ்வார்கள். சிறந்த முறையில் பணியாற்றிய உபயம் மற்றும் ஏமன் புகாரி அவர்களுக்கும் காயல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். சென்ட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் சுபைர் அலி அவர்கள் தவறை வழங்குமாறு நன்றி காதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். முறையில் தனது தான் 6வது வருடம் படிக்கிறாரு. அப்படி இருந்து எந்த பயமும் இன்றி சிறப்பான முறையில் 10 வயசு திறமையான சுபைர் அவர்களுக்கு சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துள்ளோம். சுபைர் அலி சென்ட்ரல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்ததாக பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு, இந்த அவார்டை வழங்குமாறு இப்ராஹிம் காக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் கோஸ் டு லலீம் ஃப்ரம் எல்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல். சிறப்பாக விளையாடிய லலீம் இப்போதையில் 174 ரன்கள் அடித்தார். 5 போட்டிகளில் 174 ரன்கள் அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பரிசாக பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமெண்ட் Best bowler of the tournament Best bowler of the tournament goes to Afwan from Mohiddin Metropolitan Secondary School. இவர் விளையாடி 6 போட்டிகளில் 6 விக்கெட்டுகள் சாதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இறுதிப் போட்டியில் சேர்ந்தவர்களுக்கு மேன் ஆஃப் தி ஃபைனல் அவார்டினை பெறுகிறார் ரஷ்மி from LK Higher Secondary School. பிலால் காக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மூன்று போட்டியில் 26 பந்துகளில் ரஷ்மி அடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மேன் ஆஃப் தி சீரீஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் கோஸ் டு அகைன் Most valuable player of the tournament goes to Rashmi from LK Higher Secondary School. மிகவும் சிறப்பாக விளையாடிய ரஷ்மி அவர்களுக்கு போட்டிகளின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக 3வது இடத்தை பெற்ற அணியினருக்கான பரிசு ஆதி காக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Third prize of Inter-School Kailpattam Inter-School Cricket Tournament goes to Central Higher Secondary School. அனைவரும் ஒருவருக்கு ஒருவராக வந்து இந்த பரிசை கௌரவப்படுத்தி சொல்லுமாறு.
சிறப்பாக விளையாடிய போட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் The prize of inter-school cricket tournament goes to Central Basic School. அடுத்ததாக இரண்டாவது winners of inter-school cricket tournament goes to Mullayan Education Higher Secondary School. இந்த ஆண்டில் மெடல்ஸை வழங்குமாறு அத்துறைகளுக்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Winners of inter-school cricket tournament goes to Mullayan Education School. சிறப்பாக விளையாடிய Mullayan Education Higher Secondary School அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Winners of inter-school cricket tournament goes to Mullayan Education Higher Secondary School. இவர்களுக்காக இந்திய மெடல் வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கான டிராபியை வழங்குமாறு இந்திய மேல்நிலைப்பள்ளியின் விளையாட்டு ஆசிரியர் ஆசார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்திய மெடல் வழங்கப்படுகிறது. இதற்கான டீம் டிராபியை இந்திய மேல்நிலைப்பள்ளியின் ஆசார் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள். High School. அனைத்து சகோதரர்களும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்னே வரக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இணைந்து புகைப்படத்தை கலந்துகொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இண்டிவிஜுவல் மெடல் மற்றும் டிராஃபி வழங்கப்படுகிறது. இண்டிவிஜுவல் மெடலினை வழங்குமாறு உங்களுக்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சாம்பியன்ஸ் ஆஃப் இன்டர்-ஸ்கூல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் கோஸ் டு இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த வாரினை மெடல்ஸை வழங்குமாறு உங்களுக்காக அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வீரர்கள் ஒருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்குண்டான சாம்பியன்ஸ் டிராஃபினை Mullayan Education Higher Secondary School in PT sir, Hari sir அவர்கள் வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். Champions of Inter-School Cricket Tournament goes to AKM Higher Secondary School. அவர்களுக்கான மெடல்ஸை அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். அவர்களுடைய சாம்பியன்ஸ் டிராஃபி வழங்குமாறு நம்முடைய Mullayan Education Higher Secondary School PT sir, Hari sir அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டிராஃபி வழங்கிய பின்னர் vote of thanks நன்றி உரையை வழங்குமாறு போட்டிகளின் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்ஸ் அல்வி காலங்காக அவர்கள் vote of thanks மற்றும் இந்த டோர்னமெண்ட் குறித்த முக்கியத்துவம் பற்றி ஆசார் சார் மற்றும் ஹரி சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த போட்டி குறித்து பேச அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். Champions of Inter-School Cricket Tournament goes to MK Higher Secondary School. Inter-School Champions of Inter-School Cricket Tournament goes to MK Higher Secondary School. அடுத்ததாக MK சார் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆசாத் சார் மற்றும் ஹரி சார் வார்த்தைகள் பேசி அது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது காயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரணும். ஸ்கூல் பசங்களுக்கு இப்போ வந்து அதிகப்படியான என்ன பண்ண முக்கியத்துவம் பண்ண முடியும். முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா
கண்டிப்பா இந்த மொபைல் ஆகுறத விட்டுட்டு இதுல லைவாவே சொல்லிடலாம். காயப்படம் தான் ஆசைப்படலாம், அவன் தெரியுமா தெரியல. நான் பார்த்துட்டு நிறைய இடத்துல மெசேஜ் போடுவாங்க, ஷட்டில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சில இதெல்லாம் போடும்போது இதான் வந்து பசங்க இதுல என்கரேஜ் பண்ண முடியும். நான் எந்த காலத்துலலாம் வந்து விளையாடுறது கற்றுக்கலாம். அதுக்கு பின்னாடி விளையாண்டுருக்கிறோம், இந்த இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறோம், ஃபுட்பால் விளையாண்டுருக்கிறோம். இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல விளையாடாத இது கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு டிவிஷன் நிறைய இருக்கு. மொபைல் சொல்லவே வேணாம், மொபைலை வச்சு நல்லா இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாருமே லைவா கேம் விளையாடுறது இல்லை. அதனாலதான் இப்ப இவ்வளவு கூட தான் இருக்குது. ஒரு நேரத்துல கிரவுண்ட்ல நிரம்பி வழியும், விளையாடுறதுக்கு இடம் தான் இருக்கு. இந்த ஒரு டீம்னாலும் அங்க ஒரு டீம்னாலும் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா பசங்க தான் உங்களோட தலைமுறை நல்லா இருக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊர்ல தொடர்ந்து எல்லாரும் காலத்துக்கு ஏற்ற அழகிய அறிவு வழங்கிய அந்த சார் அவர்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்ததா ஹரி சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். இந்த கேம் எப்படின்னா வந்து பசங்களுக்கு வளர்ந்து வர பசங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா அமைஞ்சிருக்கு. இதே போல எல்லா வருஷமும் பசங்களை மோட்டிவேட் பண்ண ஏஎஸ்சி ஸ்போர்ட்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். தேங்க்யூ. நிகழ்வின் இறுதியாக போட்டியின் முக்கியத்துவம் மற்றும் நன்றியை வழங்குகிறார்கள் போட்டிகளின் அறிவிப்பாளர்கள் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஃபைனல் சிறப்பாக முடிச்சிருக்குது. எல்கே ஸ்கூல் வின் பண்ணியிருக்காங்க, மெயின் ஸ்கூல் ரன்னர்ஸ். இதில் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால் நம்ம கேஎஸ்சி கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட்டு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கடல் ஆப்தி, அப்புறம் சாகுல் லத்தீப், கேஎஸ்ஏகே அப்பு, இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் கிரிக்கெட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஒத்துழைப்பு எப்படி இருக்குது நீங்களும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிடி டீச்சர்ஸ் எப்போ பசங்க அனுப்ப சொன்னாலும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் பர்மிஷன் தர்றீங்க, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவலில் நடத்துறதுக்கு ரொம்பவே முக்கியமாக இருந்தது பல பேர் கொடுத்துருக்காங்க. இதில் ஜெயந்திங் அண்ட் அசுல் மென்ஷன் பண்ணி சொல்லணும். அப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு வந்து அம்பையர்ஸ் முராலி அண்ட் ஃபைனல்ஸ்க்கு அம்பையர் பண்ண ஷேக் அண்ட் உதய், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல் த்ரீ கேப்டன்ஸ், ராகுல் ஃப்ரம் சென்ட்ரல், ஜெயந்தி ஃப்ரம் மணிப்பூர், அகாடமிக் இயர்ல இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இந்த டோர்னமெண்ட்ல ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு 2 பிளேயர்ஸ், ஹாஷிம் இப்ராஹிம் அண்ட் சுபைர் அலி, 2 பேருமே பிசிக்ஸ் தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து 12th படிக்கிற பசங்களுக்கு இப்போதான் போடுறதும் ட்ரைனிங் பண்ணுறதும், ஏன்னா அந்த ட்ரைனிங் ஸ்பெஷல் இருக்குது. நம்ம இருக்கிறாரு அந்த மாசங்கள்ல அடுத்த டோர்னமெண்ட் நடக்கும். அதுல நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எடுத்திருக்காப்ல இந்த பிளேயர் தான் பாருங்க. அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த அவார்டை பத்தி என்ன சொல்றேன், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, அதாவது ஃபியூச்சர்ல உன்னுடைய கேம் எப்படி வந்து ஆசைப்படுறேன். இப்போ ஆரம்பத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஓப்பனிங் இறங்கினேன், எனக்கு செட் ஆகலை. இந்த கேப்டன் வந்து சொன்னார், நீ ஓப்பனிங் வேணாம், 1-1 இறங்கு,
அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் நான் ஒன் டவுன் இறங்கினா நல்லா பட்டுச்சு. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கும் போது நல்லா ரன் வந்துச்சு. அவரு லரீஃப் வந்து நல்லா ரன் அடிச்சாரு. அவரே ஓப்பனிங்ல முக்கால்வாசி 40-50 அடிச்சாரு. அதுலேயே கான்ஃபிடன்ஸ் வந்து நான் இறங்கி நல்லா அடித்தேன். இதுக்கப்புறமும் மென்மேலும் நான் அடிக்கணும் நிறைய. உன்னுடைய ஆசை எப்படி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் டவுன் இறங்குறது ஆசையா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிறது 3 ஓவர் தான் பவர் பிளே. அது மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நீ இறங்குன்னு சொன்னார் அவர் லரீஃப். அப்புறம் வந்து எனக்கு செட் ஆகலை, ஓப்பனிங் பவுலிங் வந்து செட் ஆகலை, பால் நியூவாக இருக்கும் சொல்லி செட் ஆகலை. அதுக்கப்புறம் 4th ஓவர் 5th ஓவர் ஒன் டவுன் மாதிரி வந்தேன். அப்புறம் நல்லா படிச்சு. ஓகே ஓகே, மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். பாருங்க, இதுதான் வின்னர்ஸ் உடைய ட்ராஃபி மற்றும் இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ். இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, பிளேயர்ஸையும் பார்ப்போம். நீங்க பார்க்கக்கூடிய அஃபான் தான் பெஸ்ட் போலர் அவார்டு வாங்கிங்க. இந்த அவார்டை நம்ம பார்க்குறோம். தம்பி, பெஸ்ட் போலர் அவார்டு வாங்கியிருக்க, அதோட உன்னோட கருத்து, உன்னுடைய இதை சொல்லுங்க. எப்படி இதனுடைய இது எப்படி பார்க்கலாம்? பெஸ்ட் போலர் வாங்கினதை எப்படி மைண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? விளாடுறோம், ப்ராக்டிஸ் கிடைச்சி நல்லா எஃபர்ட் போட்டதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிக்குது நம்மளுக்கு. ரெகுலரா ஈவினிங் விளாடுறியா? ரிசல்ட் கிடைக்கும். கேசி வந்து டெய்லி விளாடுறோம். ஓகே ஓகே. எவ்வளவு இந்த டோர்னமெண்ட்ல எத்தனை விக்கெட் எடுத்துருக்க? மொத்தமா 6 விக்கெட் எடுத்திருக்கேன். ஓகே, மேலும் உன்னுடைய பவுலிங் நல்லா பெர்ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு பொசிஷன் வரதுக்கு என்னுடைய வாழ்த்து. ஆமாமா, கேசி மூத்த உறுப்பினர், அதாவது முன்னாள் பிளேயர், இவங்களோட நான் கிரிக்கெட் விளையாடிக்கிறேன். இப்ப நடந்த டோர்னாமெண்ட்டை பத்தி சில விஷயங்கள் சில இதை பேசுவாங்க. இது நான் புதுசாக தான் கேள்விப்படுறேன். மாஷா அல்லா, இது புதுசாக தான் நான் கேள்விப்படுறேன். ஸ்கூல் லெவலில் கேஎஸ்ல நடக்கிறது. இப்போ 3 ஸ்கூல் அடிக்கு, சென்ட்ரலு, மொய்தீனு, எல்கே ஸ்கூலு. அதில் மொய்தீனு எல்கேஜியும் ஃபைனலுக்கு வந்து எல்கேஜி ஜெயிச்சிக்கிறான். அந்த பிள்ளைகளை ஜாலியாகிக்கிறானு. ஏன்னா சூப்பர் தான், இது நல்ல என்கரேஜ்மெண்ட். காயல்குணத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இனி நல்ல பிளேயர்ஸ் எங்கே வர்ற பிள்ளைகளில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம். சூப்பராக இருக்குது, பார்க்கவே சந்தோஷமாகுது. நானும் பல வருஷங்கள் அடிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கூல் லெவலில் பிள்ளைகளை கூட்டு அப்துல் காதருக்கு பாராட்டுகள். ஏன்னா நல்லா சிறப்பாக்கி வைப்பான். வருஷம் நடத்துங்க. இதை டீ ஸ்நாக்ஸ்லாம் ஜோராக இருந்ததுப்பா.